தப்பா எடுத்துக்காதீங்க. அவ்வளோ பிஸி பர்சன். ஓகே. அவ்வளோ ஓகே பிரதர். ஓகே. தேங்க் யூ. வீடியோ மட்டும் ஆன் பண்ண முடியுமா பிரதர்? வீடியோவா? கண்டிப்பா பண்ணணுமா? கன்வீனியன்ட்னா பண்ணுங்க. இல்லைன்னா இல்ல ஆக்சுவலி ரூம்ல இல்ல. நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறனால ஒரு இடத்துல வந்து ஜஸ்ட் பேசிட்டு இருக்கேன். லைட்டும் அந்த அளவு இல்ல இங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஓகே பண்ணிக்கோங்க. பிரதர். நோ இஷ்யூஸ். நோ இஷ்யூஸ். நோ இஷ்யூஸ். தேங்க் யூ பிரதர். தேங்க் யூ. ஓகே, ஓகே. ஸோ ரொம்ப நன்றி. உங்கள உங்கள இன்னைக்கு நான் ஜஸ்ட் நம்ம மீட் பண்ண, அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கலனாலும், நம்ம ஒரு பேசிக்கிற ஒரு உறவ ஆண்டவர் குடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். அ Google Meetsல நெறைய Google Meets நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப நாளுக்கு முன்னாடி செய்தி குடுத்த ஞாபகம். ஆனா சடனா ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது நெறைய பேர் பேசியிருக்கிறீங்க. இந்த நாள மிஸ் பண்ணாதீங்க. இவங்க நம்மட்ட அது ரொம்ப நியூவா புதுசா இருந்துச்சு. ஸோ அந்த மாரி டைம் என்னுடைய எ எ மீட்டிங்ஸ் கூப்பிடுறவங்கலாம் போஸ்ட் அனுப்புவாங்க. அது எல்லாமே நான் உள்ள போகும்போதெல்லாம் எனக்கு ஒரு நினைவுக்கு ஒரு ஒரு சம்பவம் வரும். ஒருவேளை என் டெஸ்டிமனி தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் ரொம்ப ஃபெமிலியர்லாம் கிடையாது. எல்லாருக்குமே என்னைய தெரியும்னு பிரதர் சொன்னாங்க. நோ, அது நெறைய பேருக்கு என்னைய தெரியாது. நான் இத தாழ்மையா சொல்றேன்றதுக்காக கிடையாது. அ ஏன்னா என்னோட ஆரம்பத்தினுடைய வாழ்க்கை சில பிரதருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் பேசும்போது இவாஞ்சலிஸ்ட் ஸ்டீஃபன் அந்த அந்த ஒரு நேம பார்க்கும்போது, அந்த ஒவ்வொரு மீட்டிங்ஸ் இப்போ நாளைக்கு ஒரு சர்ச்ல பார்த்திபனூர் ராமேஸ்வரம் அங்க பேசப் போறேன். அவங்க ஒரு போஸ்ட் அனுப்பி விட்டதா இருக்கட்டும். இந்த போஸ்டர்ஸ் இந்த மாரி இன்விடேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது, என்னுடைய அ ஜஸ்ட் நான் ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போகப்படுவேன். அது என்ன இடம்னா சுடுகாடு. ஏன்னா அப்பா சுடுகாட்டுல தான் பிறந்தாரு. அங்க தான் ஒரு குடிசைன்னு சொல்லி குடிசைய அசிங்கப்படுத்தக்கூடாது. ஏன்னா மோசமான இடம் அந்த இடம். அ சூடு பண்ண ஒரு பாத்திரம் இருக்காது. அப்பா கிடையாது. அம்மாவும் சரியில்ல. பிள்ளைய பார்க்கல. இவர் ஒரே ஆளாவே அந்த சுடுகாட்டுல இருந்து புதைக்க வரவங்க கிட்ட ரூ. 5 ரூ. 10 கேட்டுட்டு இப்படியே இருந்துச்சு இவரோட லைஃப். ஸோ நான் எப்போ 17 வயசுல நாங்க ஆர்சி கேத்தலிக் பேக்ரவுண்டு. நான் ஒரு 7ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ் அப்போ நான் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு இண்டிபெண்டன்ட் சர்ச்சுக்கு நான் போக ஆரம்பிச்சேன். போக ஆரம்பிக்க மியூசிக் வாசித்தேன். கீபோர்ட் டீச்சர் ஆனேன். அது சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சேன். அப்படி 11த், 12த் போகும்போது நெறைய பாஸ்டர்ஸ் நான் எண்ணி வச்சிருக்கேன், எழுதி வச்சிருக்கேன். 47 பாஸ்டர்ஸ் வந்து எங்க குடும்பமா ஜெபிக்கும்போது ஒவ்வொரு பாஸ்டர்ஸா கெஸ்ட் வருவாங்கல்ல நம்ம சர்ச்சுக்குலாம். அந்த மாரி வர்ற கெஸ்ட் கிட்ட ஜெபம் பண்ண போவோம். போம்போது எல்லாமே ஒரு 47 பாஸ்டர்ஸ்க்கு மேல இந்த தம்பி ஊழியம் செய்வான், அந்த தம்பி ஊழியம் செய்வான். பட் ஃபேமிலில அந்த அளவு ஒரு ஊழியம்னாலே என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மனிதனும் ஒரு ஒரு நான் உயர்த்திருவேன், உன்னோட லைஃப்ப நான் வேற மாதிரி நான் வைக்க என்னால முடியும்னு சொல்றாங்களோ, ஸோ அத உண்மையிலேயே நம்பாதீங்க. ஏன்னா, நான் ஒரு ஸ்தாபனத்துல இருந்து வெளில வரும்போது கூட, வீட்ல இருக்கிற பேரண்ட்ஸு, சுத்தி இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, "ஏன் இந்த ஸ்தாபனத்துல இருந்து வந்த?" அதெல்லாம் சொல்லும்போது நான் யோசித்து பார்த்தேன். என்னடா ஒரு ஸ்தாபனத்த நம்புறாங்க, ஒரு தலைவர் கீழ இருக்கும்போது நம்மள நம்புனாங்க. அப்போ இவங்களோட ஹோப் என்னன்னா, அவங்க பார்த்துக்குவாங்க. அங்க இருந்தா அவனுக்கு சாப்பாடு கிடைக்கும். அங்க இருந்தா அவனுக்கு இருக்க ஒரு இடம் கிடைக்கும். ஆனா அதுலேருந்து வெளியில ஆண்டவர் தான் சொல்லி கொண்டு வராருன்னு சொல்லி வெளிய வரும்போது, இந்த உலகம் வந்து நம்மள பார்த்து உன்னோட கெரியர் என்ன? கெரியர் என்னன்னு கேக்குது. அப்ப அப்ப அழைத்தவர் ஸ்தாபனமா? இல்ல அழைத்தவர் கிறிஸ்டான்னு கேட்டா, நான் ரொம்ப தடுமாறி போய் நின்னேன். 17 வயசுல எங்க அப்பா கிட்ட அதாவது முன்னாடி ஊழியக்காரங்க எல்லாம் பேசப்பட்டு, எங்க அப்பா கிட்ட ஒரு நாள் காலைல எந்திரிச்சு ஆசையா சொன்னேன். அப்ப இந்த அம்மா, ஆச்சிலாம் சின்ன சின்ன சண்டை வரும்போது சொல்லுவாங்க. "உங்க அப்பா எங்க பிறந்தான் தெரியுமான்னு?" ஆனா சொல்ல மாட்டாங்க. இந்த வேர்ட் அடிக்கடி நான் கேட்டு கேட்டு என்ன இப்படி சொல்றாங்க? ஏன் இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி யோசித்தேன். ஆனா 17 வயசுல முதல் டைம் எங்க அப்பா கிட்ட போய் நான் ஊழியத்துக்கு போகவாப்பா, போறேன்ப்பான்னு சொல்லல. போகவாப்பான்னு கேட்கும்போது, நான் உங்கள பார்த்து இன்னைக்கு நான் சொல்றேன் ஆஸ் எ பிரதரா, எனக்கு வயசு 24. ஆனா நான் சொல்றேன், அவர் உங்க மேல அழைப்பு வைத்திருந்தால், நீங்க எப்பேர்ப்பட்ட குடும்பமா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளோ கீழ இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்கள உயர்த்த முடியும். இதுக்கு நான் ஆபிரகாம் சாட்சிலாம் எடுத்துட்டு கொண்டு வந்து வைக்கல. இன்னைக்கு நான் என் சாட்சிய சொல்றேன். அவங்கலாம் இறந்துட்டாங்க. பால், ஆபிரகாம், பீட்டர் இன்னைக்கு எவ்வளோ பேர் டெஸ்டிமனிஸ். ஆனா இன்னைக்கு என்னோட சில டெஸ்டிமனியோடு இன்னைக்கு நான் உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன். இது ஒரு அழகான மாம்பழத்தினுடைய வயசு. இப்ப நானே உங்க வீட்டுக்கு வரேன். அம்மா, அப்பா வெளில போயிட்டாங்க. சாப்பாடு எதுவும் இல்ல. ஒரு அழகான மாம்பழம் இருக்கு. நீங்க அழகா கட் பண்ணி என்கிட்ட குடுப்பீங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி நீங்க வச்சுக்கிட்டு ஒரு மாங்காய் கொட்டையே குடுக்க மாட்டீங்க. ஸோ அதே போல தான் இந்த ஏஜ் வந்து ரொம்ப அருமையான ஒரு பழத்தினுடைய வயது. நம்மளோட ஏஜ் 20ல இருந்து நம்ம இருக்கிறோம். ஒரு யங் ஸ்டேஜ்ல இருக்கோம். ஆல்சோ மேரேஜ் ஆன பீப்பிளா இருந்தாலும் சரி. எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 6 மாசம் ஆகுது. நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸா ஒரு 6 மாசம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு மனுஷனா சொல்றேன். கல்யாணம் ஆன பிறகு தான் இன்னும் நெறைய பாவம் வரும்.
சரிங்களா? அதனால கல்யாணம் ஆனா தப்பிச்சிடலாம்னு நெனைக்காதீங்க. கல்யாணம் ஆன பிறகு ஸோ நெறைய ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அ அத எதிர்கொண்டு ஒரு மனுஷனால ஜெயிக்க முடியும்னா, அதுதான் இன்னைக்கு செய்தியே. நான் அத கடைசியா மட்டும் நான் சொல்றேன். எங்க அப்பா கிட்ட கேட்கும்போது, எங்க அப்பா என்னைய கூட்டிட்டு போய் காமிச்ச இடம். அந்த இடத்துல நிக்க வச்சு சொன்னாரு, "உனக்கு வெள்ள சட்டை வாங்கி குடுக்கவோ, உன் கையில மைக் குடுத்து பாடுறா, பிரசங்கம் பண்றான்னு சொல்ல நான் பாஸ்டர் கிடையாது. நான் இங்க தான் பிறந்தேன். இதான் என் வாழ்க்கை." நம்மள இப்போ ஆண்டவர் வந்து சமுதாயத்துல கொஞ்சம் வாடகை வீட்ல இருக்க வச்சிருக்காரு. ஒரு செட்டு வீட்ல இருந்தோம். சரிங்களா? 17 வயசுல. அப்போ வீட்ல வந்து ரொம்ப கடன். அதெல்லாம் அடைச்சுக்கிட்டு இருந்த சூழ்நிலை. அப்போ சொன்ன வார்த்தை, "நம்மள ஒரு வாடகை வீட்ல இருக்க வச்சிருக்காரு. நம்ம குடும்பத்த இருக்க வச்சிருக்காரு. சந்தோஷப்படு. அதுக்கு நம்ம சர்ச்சுக்கு போவோம். போதும். நீ வந்து ஒரு பாஸ்டர் ஆகணும்." ஏன்னா, அது ஒரு ஒரு எங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். நான் போகவாப்பா அப்படி ஒரு 46 பாஸ்டர்ஸ் உங்க கண்ணுக்கு முன்னாடி தானே சொன்னாங்க. அப்படி கூட நான் சொல்லல. போகவான்னு தான் கேட்டேன். அம்மா தடுத்தாங்க, அப்பா தடுத்தாங்க. நான் அதே சுடுகாட்டுல நின்னு நான் ஆண்டவர்ட்ட சொன்னேன், "எங்க அப்பாவால என்னை பயன்படுத்த முடியாது. என்ன அழைத்த உங்களால, என்னை உங்களால பயன்படுத்த முடியும். நான் என்னுடைய லைஃப்ப உங்ககிட்ட நான் சரண்டர் பண்றேன். அப்பா கிட்ட தலைய ஆட்டிட்டேன் ஆண்டவரே. ஆனா உங்ககிட்ட சொல்றேன், நான் இக்னோர் பண்ண மாட்டேன். மினிஸ்ட்ரிய நான் இக்னோர் பண்ண மாட்டேன்னு" சொல்லி, நான் எனக்குள்ளேயே மனசுல ஜெபம் பண்ணிட்டு நான் ஆண்டவர்ட்ட கேட்கிறேன், "என்ன ஆண்டவரே உங்களுக்கு நான் செய்யணும்? அ எல்லாருக்கு மேலயும் ஒரு அழைப்பு இருக்கு. எல்லாருக்கு மேலயும் ஒரு பெரிய திட்டம் இருக்கு. ஆனா, லைக் என் மேல என்ன திட்டம்?" ஏன்னா, இன்னைக்கு நெறைய பேர் வொர்ஷிப்ல சொல்லுவாங்க. நானும் சொல்றேன். ஆனா ஆண்டவர் என்னைய மாத்திக்கோன்னு சொன்னாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்காக ஏதாவது செய்யணும். ஏதாவது செய்யணும். நோ, இனிமேல் அப்படி சொல்ல வேணாம். அவர் சொல்றத செய்யுங்க. ஏன்னா, இங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெய்வம் ஒவ்வொரு வேலை வச்சிருக்காரு. இப்போ என் சர்ச்சில இருக்கிற பாஸ்டர் வந்து எக்ஸாம்பிள் சொல்றாரு. எல்லாத்தையும் செய்ப்பா. ஏதாவது செய்ப்பான்னா, சர்ச்ச வந்து நான் கிளீன் பண்ணவா? இல்ல பாய் போடவா? இல்ல புக்ஸ் எடுத்து வைக்கவா? பாட்டு புக் எடுத்து வைக்கவா? ஸ்டேஜ கிளீன் பண்ணவா? மியூசிக் ஓட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்து வைக்கவா? இப்படி நெறைய அதோடைய வேலைக்கு ஒவ்வொருத்தவங்க பார்ட் இருப்பாங்க. அவங்க தான் அந்த வேலைய செய்வாங்க. ஆமா. கூட்டுறவன் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ பத்தி தெரியாது. இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்குறவனுக்கு கூட்ட தெரியும். ஓகே தான். ஆனா, லைக் எல்லாருக்குள்ளேயும் ஒரு செப்பரேட்டான ஒரு சர்ச்லயே ஒரு ஒர்க் இருக்கும்னா, நான் ஏதாவது உங்களுக்கு செய்யணும். ஓகே. அது ஆரம்பத்தினுடைய நாட்கள்ல வருகிற வார்த்தையா இருக்கலாம். நானும் ரொம்ப அர்ப்பணிச்ச அந்த வார்த்தை. ஏதாவது உங்களுக்கு ஒண்ணு செய்யணும் ஆண்டவரே. அப்ப எனக்கு ஆண்டவர் சொல்லிக் குடுத்தது. நான் உனக்கு ஒரு ஒர்க் வச்சிருக்கேன். நீ எனக்கு அத செய். அப்போ நான் என்ன அறியாம நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, என்ன நான் உங்களுக்காக செய்யணும்? என்ன உங்களுக்காக செய்யணும்னும்போது ஆண்டவர் எனக்கு நினைவுக்கு கொண்டு வராரு. நீ ஒரு ட்ராக்ஸ் எடுத்து நீ எல்லாருக்கும் குடு அப்படின்னும்போது எனக்கு அப்போ தெரியாது. ஜீசஸ் ரிடீம்ஸ்ல வந்து ட்ராக்ஸ் இருக்கும். ஜீசஸ் கால்ஸ்ல ட்ராக்ஸ் இருக்கும். எனக்கு எதுவுமே தெரியாது. 17 வயசு எனக்கு. நான் ஃப்ரெஷ்ஷா ஊழியத்துக்கு வரேன். எனக்கு இந்த ஸ்தாபனம் எனக்கு எதுவுமே தெரியாது. 20 வயசுல தான் ஒரு ஸ்தாபனத்துல போய் நான் இருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாதனால என்னடா ட்ராக்ஸ்னா என்ன? இயேசு நல்லவர்ன்னு ஒரு தாள் போல நானும் 2, 3 பேர்ட்ட கேட்டேன். கிடைக்கல எனக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்னா, ஆவியானவருடைய துணையோடு நான் எழுதுறேன். ட்ராக்ஸ எழுதுறேன். அதாவது எப்படின்னா, அன்புள்ள என் மகனுக்கு, இன்னொரு ட்ராக் அன்புள்ள என் மகளுக்கு. அது நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, லைக் வந்து உங்ககிட்ட அப்பா இயேசு வந்து பேசுற மாதிரி இருக்கும். கடைசியில எப்படி முடியும்னா, இப்படிக்கு அன்புள்ள இயேசு கிறிஸ்து, அன்புள்ள தகப்பன் இயேசு கிறிஸ்துன்னு இருக்கும். இன்னைக்கு என்னோட ட்ராக்ஸ் அந்த வீட்ல இருக்கு. அது என்ன பண்ணேன்னா, எனக்கு அப்போ பிரிண்ட் அவுட் கூட எனக்கு எடுக்க தெரியாது. பிரிண்ட் அவுட்ன்னு ஒண்ணு இருக்கு. அழகா லெட்டர்ஸ் டைப் பண்ணி எடுத்து தருவாங்க. 1 மட்டும். அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நானே எழுதின அந்த கையெழுத்தோட போய் என்னால முடிஞ்ச ஒரு 10, 15, 20 ட்ராக்ஸ் எடுத்து அப்பல்லாம் ரொம்ப கம்மி இல்ல. எட்டுனா தான் நெனைக்கிறேன். இப்போலாம் கூட ரூ. 1 மேலலாம் சொல்றாங்க. அப்போ அந்த என்ட்ட இருக்கிற காச வச்சு பேப்பர வாங்கி எல்லார்கிட்டயும் போய் 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 குடுக்குறேன். 2, 3 நாளா குடுக்குறேன். சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, எனக்கு பைபிள்ல ரொம்ப பிடிச்ச வெர்ஸ். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகமே சந்தோஷப்படும். ஸோ நான் போய் குடுக்குறேன். தண்ணி அடிச்சு கீழ விழுந்து இருக்கிறவங்க கிட்ட போய் வச்சு, அந்த தாள் பறந்துராம இருக்க ஒரு கல் எடுத்து அது மேல வச்சுடுறேன். என்னோட நம்பிக்கை என்னன்னா, அவங்க ஒரு வேளை எந்திரிச்சு பார்க்கும்போது, இது என்ன இப்படி வச்சிருக்காங்கன்னு சொல்லி எடுத்து படிப்பாங்க போல. எத்தனையோ பேர் கீழ தூக்கி போட்டுருக்காங்க, திட்டியிருக்காங்க. ஆனாலும் அத நான் விடாம செஞ்சுகிட்டு இருக்கும்போது, எங்க மாமா என்னைய ஒரு இடத்துல பார்த்து ரோட்லயே திட்டி, அடிக்கிற மாரி வந்து வீட்டுக்கு போயி, "இவன் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு" சொல்லி ஆர்சி கேத்தலிக் பேக்ரவுண்ட் நாங்க. இயேசுவ பத்தி தான் சொல்றேன். நான் யாரும் கைய பிடிச்சுட்டு நிக்கல, தண்ணி அடிக்கல, தப்பு பண்ணல அந்த இடத்துல. ஆனா அவரு என்னைய பார்த்துட்டு அவ்ளோ கோபம், எங்க வீட்டுக்கு வந்து அவ்ளோ திட்டு, வீட்ட விட்டு அவன வெளிய அனுப்பிரு. அவன் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். இவன் எனக்கு தெரிஞ்சு மத்தவங்க கைய எதிர்பார்த்து தான் வாழ்வான்னு சொல்லி என்னென்னமோ திட்டுறாங்க. அப்ப எனக்கு 17 வயசுல ஒரு யங் ஸ்டேஜ்ல இருக்கேன். என்ன அறியாம எனக்கு அழுகை வருது. எனக்கு அம்மா, அப்பா மேல கோவம் வருது. ஏன்னா, என்னடா இப்படி பிள்ளைய திட்டுறாங்க. ஒரு வார்த்தை கூட அவன் தப்பு பண்ணலல்ல. அவன் ஏதோ குடுக்குறான் ஏசப்பா பத்தி அதனால ஆசீர்வதிப்பார்ல. அது கூட சொல்லாம அமைதியாவே நிக்கிறாங்களே எல்லாரும்னு சொல்லி, அப்போ என்ன அறியாம நான் என்னன்னா, இனிமேல் நான் பைபிள் எடுக்க மாட்டேன். இனிமேல் நான் ட்ராக்ஸ் எடுக்க மாட்டேன். இனிமேல் நான் ஜெபம் பண்ண மாட்டேன். ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு டிசிஷன் எடுத்து ரோட்ல அழுதுகிட்டே நான் வீட்டுக்கு போயிட்டு நான் படுத்து தூங்குறேன்.
தூங்கும்போது என்ன அறியாம ஒரு ஒரு பயங்கரமான சத்தம். இது நெறைய பேர் நம்புவீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ என்னோட ஆவியானவர் என்னை வழிநடத்தின பாதைய நான் இப்படி நான் என்னோட டெஸ்டிமனி நான் சொன்னதில்ல. ஸ்டார்ட் பண்ணுவேன், மெசேஜ்க்கு போயிருவேன். ஸோ ரொம்ப குளோஸ்டா பேச வைக்கிறாரு. ஸோ யாருக்கோ ஒரு பிள்ளைட்ட தெய்வம் ஒளிவு மறைவு இல்லாம பேசுறாரு. ஸோ அது நீங்களா தான் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். என்னால வாழ்க்கையில மறக்க முடியாத அந்த 17 வயசுல இருந்த அந்த நாள், நான் ரொம்ப ஒரு மாதிரி மனசு சரியில்லாம படுத்து தூங்கும்போது, ஒரு மிட் நைட் ஒரு 1 மணி இருக்கும். எல்லாரும் தூங்குறாங்க. ஒரு ஒரு அழுகுற சத்தம், ஒரு பெண்ணோட அழுகுற சத்தம். எனக்கு எங்க அம்மா ரொம்ப பிடிக்கும். எந்திரிச்சு எங்க அம்மா ஒரு வேளை அழுகுறாங்களோன்னு சொல்லி பார்க்கும்போது, எங்க அம்மா, அப்பா, அண்ணன் நல்லா அந்த சின்ன வீட்ல தூங்குறாங்க. நான் வெளியில மாடியில வந்து எட்டி பார்க்கும்போது, முக்குல இருந்து ஒரு அக்கா ஒரு 35, 40 வயசு. இந்த வயசுல இருக்கிற அக்கா என்ன பண்றாங்கன்னா, நெஞ்சில அடிச்சு ஐயா, ஐயா, ஐயான்னு அழுதுட்டே வராங்க அந்த ரோட்ல இருந்து. இப்ப இந்த அக்கா சொல்றது ஏதோ சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணிட்டாங்கன்ற மாரி தெரியுது. கீழ போக பயமா இருக்கு. கதவ திறக்க பயமா இருக்கு. பேச பயமா இருக்கு. அப்ப கீழ இருக்கிற ஜன்னல் ஞாபகத்துக்கு வருது. கீழ போய் அந்த ஜன்னல்ல அவங்க இந்த சைடு தான் கிராஸ் ஆவாங்க. அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்கன்றத கேட்போன்றதுக்காக நிக்கிறேன். அந்த எக்ஸஸே ஜன்னல்ல அவங்கள நான் பார்த்துட்டு வெயிட் பண்றேன். அவங்க நேரா வந்தாக்கா, நேரா நடந்து போயிருக்காம, டர்ன் பண்ணி அந்த ஜன்னல பார்த்து, ஐயான்னு சொல்லி நெஞ்சில அடிச்ச அந்த நொடிய என்னால என் வாழ்க்கையில மறக்க முடியாது. அந்த நான் வீட்டுக்குள்ள தான் இன்க்ளூட் இருக்கேன். என்ன அறியாம எனக்கு ஒரு பயம் வருது. அவங்க அப்படி நெஞ்சில அடிச்சு அவங்க போட்டிருக்கிற சேலை விழுந்துருது. அவங்க போட்டிருக்கிற ஜாக்கெட் சரியில்ல. அப்படி மார்பிள அடிச்சு, அடிச்சு, அடிச்சு சொன்ன வார்த்தை வந்து, "என் பிள்ளைய காணோம். ரொம்ப நாளா காணோம். கண்டுபிடிச்சு எப்படியாவது குடுத்துருயா. கண்டுபிடிச்சு குடுத்துரு. கண்டுபிடிச்சு குடுத்துரு." லாஸ்ட் அந்த வேர்ட் என்னால மறக்க முடியாது. "நான் உன்னைய ரொம்ப நம்புறேன். உன்னைய உன்னைய மட்டும் தான் நம்புறேன். உன்னைய மட்டும் நம்புறேன்னு" சொல்லி அந்த அம்மா அழுத அந்த மினிட், அந்த செகண்ட்ல எனக்கு ஆவியானவர் பேசுறாரு. நீங்க என்ன வேணா நெனச்சுக்கோங்க. இது எனக்கு தெய்வன் வந்து எனக்கு இருதயத்துல அவர் சத்தத்த நான் இதுவரைக்கும் இந்த நாள் வரைக்கும் நான் கேட்டதில்ல. எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவரோட சத்தத்த கேட்டேன். நான் பொய் சொல்ல விரும்பல சரிங்களா? அதுக்காக கேட்டவங்க பொய்ன்னு நான் சொல்லல. நான் என்னோட லைஃப்ப சொல்றேன். நான் சத்தத்த கேட்டதில்ல. ஆனா இருதயத்துல தெய்வம் பேசுறாருன்னு என்னால கன்ஃபார்மா உணர முடியும். இப்ப வரைக்கும் உணர்ந்துட்டு இருக்கேன். வேர்சஸ் மூலமா பேசுறாரு, ஊழியக்காரங்க மூலமா பேசுறாரு. சம்டைம்ஸ் ரொம்ப குளோஸா ஹார்ட்ல பேசுறாரு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஆவியானவர் வந்து என் இருதயத்துல சொன்னாரு. 10 மாசம் சுமந்து பெத்த ஒத்த பிள்ளைய காணோம்னு சொல்லி, ரோட்ல ஒரு அம்மா பைத்தியக்கார சூழ்நிலையில வந்து நெஞ்சில அடிச்சு நிக்க முடியும்னா, உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரத்தத்த குடுத்த என்னால எப்படியா ஒருத்தவன நரகத்துல போட முடியும்? ஒரு அம்மாக்கு மனசு வராதுன்னா, அத விட வலியை நான் ஏன்னா வேர்சஸே அதாவது ரத்தத்த குடுத்து பிள்ளையா பெற்றெடுத்தாராம். ஸோ இததான் இன்னைக்கு தெய்வம் நம்மள பார்த்து சொல்றது என்னன்னா, ஐயா இன்னைக்கு அவன் மாறணும், இவன் மாறணும், இந்த பாஸ்ட் மாறணும். இவர் இவ்ளோ அழகா பாட்டு எழுதுறாரு. ஆனா இவருடைய லைஃப் ஏன் இப்படி இருக்கு? எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம், கிரிட்டிசிசம் பண்றோம். ஒரு 4, 5 பேரு இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டிய நான் சொல்றேன். ஒரு 4, 5 பேரு சேர்ந்துட்டாங்கன்னா, ஒரு 4, 5 பாஸ்டர்ஸ் சேர்ந்துட்டாங்கன்னா, அடேயப்பா! ஒரு மனுஷனையும், ஒரு ஊழியக்காரனையும் குறை பேசுறத கேட்டு, கேட்டு சின்ன வயசுல இருந்து வளர்ந்த பையன் நான். இத நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம இந்த இளைய சமுதாயத்துல ஒரு ஊழியக்காரனா வரோம். யாரு யார பத்தி குறை பேசாதீங்கன்னு நான் சொல்லல. ஆனா நான் சொல்றேன், உங்ககிட்ட ஆண்டவர் சொல்றாரா, டைரக்ட்டா அவங்க கிட்ட போய் நேராவே சொல்லிருவோம். ஏன்னா பால் அதுதான் சொல்றாரு. பீட்ரு வந்து ரொம்பவே சீனியர். பால் ஏன்னா பீட்ரு வந்து இயேசு கூடயே இருந்தவர் பேதுரு. ஆனா பாலுக்கு தெரிய வருது. இவர் ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்றாருன்னு சொல்லி மூஞ்சி பட போய் பேசுறாரு. ஸோ அதனால நான் இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, யாரு யார் குறை சொன்னாலும் பரவால்ல. ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒன்லி நான் இவங்கள மட்டும் தான் நான் குறை சொல்லிட்டு இருப்பேன். அதனால எனக்கு அவங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சாலும் பரவால்ல. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட ரொம்ப க்ளோஸா பேசுறது என்னன்னா, "நீ ஒருத்தன் மாறு. எனக்கு அது போதும். ஒரு ஆள் மாறுனேன்னா, நான் ஒரு பெரிய ரிவைவல் என்னால இந்த இந்திய தேசத்துல கொண்டு வர என்னால முடியும்." இன்னைக்கு அததான் தெய்வம் எதிர்பார்க்கிறார். ஒரு மோசேன் தாங்கய்யா. ஒரே ஒரு எலியா தான். ஒரே ஒரு ஒரு பவுல வச்சு 13 நிருபங்களையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பக்கத்திலயும் சுவிசேஷத்தை தெய்வத்தால கொண்டு போக முடியும்னா, ஆனா அந்த ஒரு மனிதனுடைய மாற்றம் ரொம்பவே மஸ்ட். ஒரு எவ்வளவு பெரிய இம்பாக்ட்ட கொண்டு வரும்னா, அது உண்மையுள்ள மாற்றங்க. அது ஒரு பொய்யான மாற்றம் இல்ல. ஒரு வாரம் நல்லா இருந்துட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய லைஃப்குள்ள போற ஒரு இது கிடையாது. இன்னைக்கு நெறைய யூத் மீட்டிங்ஸ்லாம் முடிஞ்ச பிறகு பெர்சனல் இவாஞ்சலிசம்னு சொல்லி ஒரு பீரியட் நடக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது எனக்கு ஆவியானவர் செய்ய சொல்றாரு. ஒவ்வொரு மீட்டிங்ஸ்லயும் நான் பண்ணுவேன். பண்ண வேணான்னு சொல்ற இடத்துல பண்ண மாட்டேன். அதையும் நான் கேட்டு தான் பண்றேன். என்னன்னா, மீட்டிங்ஸ் முடிஞ்சிரும் 2 சேர் இருக்கும். அந்த சேர்ல நான் உட்கார்ந்திருப்பேன். நான்னு சொல்றத விட அந்த சேர்ல ஆவியானவர் உட்கார்ந்திருப்பாரு. என் மூலமா யாராவது ஒருத்தவங்க ரொம்ப பெர்சனலா ஒரு கொஸ்டினோட வராங்க. எனக்கு ஒரு பிரேயர் ஒண்ணு மனசு விட்டு பேசணும்னு வராங்கன்னு சொல்லி ஒரு 2 மணி நேரம் நான் அதுக்கு ஒதுக்குவேன்.
எவ்வளவு நேரம்னாலும் இருந்து அவங்க கிட்ட பேசிட்டு வருவேன். சில சபையில எல்லாருமே வந்து 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 பேசுவாங்க. ஆனா ஒவ்வொரு மனுஷன்ட்டயும் ஒவ்வொரு என் கூட வந்து உட்கார்ந்து பொண்ணும் பையனும் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, "அண்ணே 2, 3 நாள் சரியா இருக்கும்ண்ணே. அண்ணே 1 வாரம் சரியா இருக்கு. அண்ணே சில நேரத்துல 1 மாசம் தாக்கு பிடிக்கிறேனே. அது பாவத்த செய்றதா இருக்கலாம். ஆண்டவரோட இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபா இருக்கலாம். ஆனா மறுபடியும் விழுந்துடுறேன். என்னால அந்த லைஃப்குள்ள போயிடுறேன். என்னால முடியல." அப்படின்னு சொல்லி எல்லாருடைய கொஸ்டின்ஸையும் நான் மைண்ட்ல வச்சு நான் என்னோட லைஃப்ப நான் யோசித்து பார்க்கும்போது, ஆண்டவரே என்னோட லைஃப் அப்படி இருந்துச்சு. ஆனா எனக்கு கற்றுக் குடுத்தது என்னன்னா, ரொம்பவே எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அத அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா தப்பிச்சுருவாங்க. அது எல்லா நமக்கு சண்டே கிளாஸ் பிள்ளை கூட கேட்டா தெரியும். சங்கீதம் 91 அதிகாரத்துல லாஸ்ட் அதாவது முந்தின வசனம். கடைசி வசனத்துக்கு முந்தின வசனத்த நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, "அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன்." அதாவது நீங்க போய் இந்த லவ் பண்றவங்கள பாருங்களேன். என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு பொண்ணு ரொம்ப லவ் பண்ணான். என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயம் இது. சரிங்களா? இதுதான் என்னுடைய மெசேஜ். என்னோட மெசேஜ் வந்து பைபிள திறந்து அப்படி ஒரு ரெவலேஷன பிரதர் குடுத்தாருப்பா. கேட்டதே இல்ல இந்த ரெவலேஷன். அப்படி இருக்கவே இருக்காது. அப்படி ஒரு வேளை நெனச்சுட்டு வந்தீங்கன்னா, நீங்க ஏமாந்துருப்பீங்க. இப்போ சொல்றேன் என்னோட ப்ரீச் வந்து எனக்கு ஆண்டவர் சொல்லி தர்றது ரொம்ப பிராக்டிகலா இருக்கும். நான் ரொம்ப வேர்ஸ் எடுத்து எனக்கு பேச தெரியாது. இன்னும் சொல்றேன் எனக்கு அதிகமா பிரசங்கம் பண்ண தெரியாது. என்னோட லைஃப்ப நான் எல்லார்கிட்டயும் கொண்டு போறேன். என்னுடைய டெஸ்டிமனி நான் கொண்டு போறேன். என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற சாட்சிகள சொல்லும்போது, அதாவது மொழி தெரியாதவங்க ரட்சிக்கப்பட்டத நான் கேட்டிருக்கேன். அப்போ அப்போ என்னோட காலிங் என்னன்னா சிம்பிளா எனக்கு புரிஞ்சிருச்சு 17 வயசுல. இவாஞ்சலிஸ்ட். நீ போற இடத்துல சுவிசேஷனுடைய பாரம் ஏற்படும். ரட்சிக்கப்படுவாங்க. அவ்வளவுதான் என்னுடைய காலிங். சரி இந்த காலிங்க நான் பிடிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் என்ன கொண்டு வந்திருக்காரு. ஒவ்வொரு நாளும் நான் தான் பேசுவேன்னா அலோவ் பண்ணுவார்ன்னு நினைக்கிறீங்க லீடரு? ஒரு நாள் தான் இவரு ஓகேப்பா கேட்க நல்லா இருக்கும். அப்புறம்லாம் ஒருத்தவங்க வருவாங்க. லைஃப் வந்து பாத்தீங்கன்னா, எப்பவுமே நமக்கு இது நிரந்தரமா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே கிடையாது. அதனால இன்னைக்கு ஒண்ணே ஒண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க. அழைத்தவர் நிரந்தரமானவர். எப்பயுமே நான் எல்லா வாலிப பிள்ளைகள்ட்டயுமே சொல்லுவேன். பாவத்தினுடைய சங்கிலி நிரந்தரம் உள்ளது கிடையாது. விடுதலை ஆக்குகிறவரே நிரந்தரமானவர். அவரால எல்லாமே செய்ய முடியும். பட் ஒரு மனுஷன் வந்து உண்மையா போய் ஆயக்காரன போல முழங்கால் போட்டு, "என்னால முடியலப்பா. இந்த பாவத்த என்னால செய்யணும்னு தோணுது." பைபிள் நான் நான் உங்ககிட்ட வாஞ்சையா இருந்தா என்னை விடுவிப்பேன்னு சொல்லியிருக்கு. என்னால முடிஞ்ச அளவு நான் உங்கள தேடி வரேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட நான் கவனிச்ச ஒரு விஷயம். லவ் பண்ணான் ஒரு பொண்ண. அப்போ நான் வந்து ரொம்ப ஆண்டவருக்குள்ள கிடையாது. 10த் படிக்கும்போது. அப்ப இவன் ரொம்ப லவ் பண்ணா, அவன் என்ன பண்ணுவான்னா, கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1 1/2 வருஷத்துக்கு மேல வந்து ஒரு இடத்துல நிப்பான். போய் பேசவே மாட்டான். இது நியூஸ்லலாம் வந்துச்சு. போய் பேசவே மாட்டான். அவன் அந்த இடத்துல தான் நிப்பான். அந்த பொண்ணு போகும். அந்த பொண்ணு மறுபடியும் டியூஷன் முடிச்சுட்டு வரும். அவ்வளோதான். அத பார்ப்பான். ரொம்ப ஒரு நாள் மனச தைரியப்படுத்திட்டு ஒரு 1 1/2 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணுகிட்ட போயி அது சட்டையே பண்ணாது. அவன கண்டுக்கவே கண்டுக்காது. அப்படி ஒரு ஒரு ஆள் நிக்கிறான்னே சொல்லி அது மதிக்காது. அவங்களுக்கு என்ன அந்த மைண்ட் செட் எனக்கு என்னன்னு தெரியல. பட் ஒரு நாள் போய் பேசணும்னு சொல்லி தைரியத்தெல்லாம் கொண்டு வந்து போய் முன்னாடி நிக்கும்போது எனக்கு உங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். 1 1/2 வருஷமா நான் உங்கள இந்த இடத்துல நிக்கிறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இந்த உலகத்திலேயே உங்களுக்கு என்ன ஆசைனாலும் என்னால செய்ய முடியும். நீங்க கேளுங்க நான் கண்டிப்பா செய்றேன்னு, நீங்க வாங்க போங்கன்னு பேசியிருக்கான் இவன். அந்த பொண்ணுட்ட. அந்த பொண்ணு சொன்னது என்னன்னா, எனக்கு லைஃப்லயே ஒரே ஒரு ஆசை. உங்களால கண்டிப்பா அத செய்யவே முடியாது. என்ன ஆசை? கண்டிப்பா நான் செய்றேன்னு சொல்லும்போது, எனக்கு உங்கள சுத்தமா பிடிக்கல. நீங்க வராதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஆனா நீங்க நாளைக்கு வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒண்ணு வராதீங்க, இல்லன்னா நீங்க செத்து போயிருங்க. ஸோ இந்த 2 விஷயத்த தான் அவங்க பிரியம்னு சொன்னாங்க. என்ன ஃபர்ஸ்ட்டு நீங்க வராதீங்க. 2வது உங்களால மறுபடியும் வரணும்னு தோணுதா, நீங்க இருக்காதீங்க. நீங்க தயவு செஞ்சு நீங்க இறந்துருங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்த கேட்டுட்டு எங்க யாருக்குமே அவன் சொல்லல. அவன் வீட்டுக்கு வந்தான். அம்மா வந்து துவைச்சிட்டு இருந்தாங்க. அந்த துவைச்சிட்டு இருந்த அந்த அம்மாவ எழுப்பி கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் குடுத்து, "உன்னைய ரொம்ப மிஸ் பண்றேன்ம்மா" அப்படின்னோனயும் அம்மாவுக்கு புரியல. "போடா வேலைய பார்றா" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவன உள்ள அனுப்பிட்டாங்க. துவைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. துவைச்சு, காய போட்டு, சாப்பாடெல்லாம் செஞ்சு ஒரு 3 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு இந்த பெர்சனல் ரூம் அவனோட ரூம கதவு திறக்கும்போது அவன் சூசைட் பண்ணி இறந்திருந்தான். லெட்டர் எல்லாம் எழுதி அந்த பொண்ணு பேர் இல்லங்க. அந்த பொண்ணு பேர்ல என்ன எழுதியிருக்கான்னா, "உனக்கு இதுதானே ஆசை? நான் செய்ய முடியும்னு நான் உனக்கு வாக்கு குடுத்தேன். கண்டிப்பா அத நான் சந்தோஷமா செய்றேன்னு" சொல்லி, "ரொம்ப சாரி அம்மான்னு" சொல்லி எழுதிட்டு, என் ஃப்ரெண்ட் ஆண்டனி அவ இறந்து போனா. நான் இத கோட் பண்ண உங்ககிட்ட நான் ஆசைப்படுறேன்னா, ஒரு துளி ரத்தம் குடுக்கல. ஒரு வார்த்தை இனிமையா பேசல. ஒரு சந்தோஷமா ஒரு வார்த்தை சொல்லல. உன்ன ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லல. ஆனா ஒண்ணுமே செய்யாத அன்புக்காக, இவன் வந்து தன்னோட சரீரத்தையும், உடலையும், உயிரையும் குடுக்க அவனால முடியும்னா, எப்படி இப்போ ஆண்டவர் வந்து நமக்கு எல்லாமே குடுத்து, இன்னைக்கு வரைக்கும் ஒரு வாசப்படியில நின்னு, ஒரு நாள் என் பிள்ளை வரும், இந்த பாவத்த விட்டு வரும்.
அது ரொம்ப நாளா அவன் அடிமையா இருக்கான் அதுல. ஆனா அவன் அவன் என்னை வாஞ்சிக்கிறான், என்னை தேடுறான், விடுதலை ஆகணும்னு ஆசைப்படுறான். அவன் இந்த உலகத்துல கரப்ட்டான வேர்ல்ட ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறான். பட் அவனால முடியல. ஆனா அவன் ஒரு நாள் ஜெயிப்பான். ஆனா சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்றோம்னா, என்னால முடியலன்னு சொல்லி ஆண்டவர விட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா பேக் போயிடுறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்கள பார்த்து சொல்ற ஒரே ஒரு ரெவலேஷன் என்ன தெரியுமா? நீ பாவம் செஞ்ச பிறகு நீ கொஞ்சம் குளோஸா என்கிட்ட வா. நீ ஏன் தயக்கப்படுற? பிசாசு ஒரு வேளை சொல்லலாம். இப்படி ஒரு பாவத்த செஞ்சுட்டு நீ எப்புட்றா நீ ஆண்டவர் சமூகத்துக்கு போவ? எப்படி அவர்கிட்ட நீ பேசுற? எப்படி உன் கையால அந்த பைபிள நீ திறக்கிற? எப்படி தொட்டு நீ வாசிக்கிற? நீ பெரிய பாவின்னு சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் என்னையும் பார்த்து சொல்ற ஒரே விஷயம், நீ அடுத்த நாள் விழுவப்பா. எனக்கு நல்லா தெரியும். நீ அடுத்த நாள் விழுவன்னு தெரிஞ்சு தான் உன்ன நான் செலக்ட் பண்ணேன். நீ எனக்காக நீ உண்மையா இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சு தான் நான் உன்னை நம்புனேன். ஆனா நாள் அப்படியே போகாது. அது உன்னுடைய வாழ்க்கை டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறும். ஆனா நீ ஒண்ணே ஒண்ணு பண்ணு. நீ எப்பப்பலாம் மோசமான பாவத்த, அது நைட்டா இருக்கலாம், பகலா இருக்கலாம், செஞ்சு முடிச்சோனையும் ஒரு குத்துது பார்த்தீங்களா நம்ம இருதயத்துல, இப்படி ஒண்ணு செஞ்சுட்டோமே ஆண்டவர் பார்வைக்கு முன்னாடி. அதாவது மற்றவனுக்கு இருக்காதுங்க. அவன் ஒரு சின்ன பிள்ளைய ரேப் பண்ணிட்டு கூட தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு அந்த இருதயத்துல ஒரு மாரி உறுத்தாது. ஆனா இது சின்ன பொய்யோ, ஒரு சின்ன ஒரு போனோகிராஃபியோ, ஏதோ ஒரு சின்னன்னு சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட். ஆண்டவருக்கு எல்லாமே பாவம் தான் சரிங்களா? ஒரு பாவத்த செஞ்சு முடிச்சோனையுமே நம்ம இருதயத்துல ஒரு ஒரு குத்துதுன்னா நான் சொல்றேன் 100% உங்களோட ஆவியானவர் இருக்காரு. ஆவியானவர் இருந்தா மட்டும் தான் அந்த இருதயத்துல அந்த குத்து இருக்கும். அந்த வலி இருக்கும். அதனால இன்னைக்கு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, தெரியும் அவருக்கு. நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஒரு மோசமான பெர்சன் நல்லாவே தெரியும். இப்படிப்பட்ட பாவத்த எல்லாவே செய்வோம்னு அவருக்கு தெரியும். இந்த டைம்ல, இந்த மினிட்ல செய்ய மாட்டேன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணவன் தான் மறுபடியும் செய்வான்னு தெரியும். எத்தன கவுண்ட் நமக்கே தெரியாது. ஆனா அவருக்கு தெரியும். எத்தன எத்தன கவுண்ட் அவன் செஞ்சான். எல்லாம் தெரிஞ்சு இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, "நீ மறுபடியும் என்னுடைய வகுப்பறைக்கு வா." எனக்கு ஆண்டவர் கற்றுக் குடுத்தத நான் சொல்றேன். நான் அக்கவுண்டன்சில வந்து 200க்கு 70 மார்க். ஜஸ்ட் பாஸ்ண்ணா சரிங்களா? எப்படியாவது என்னைய பாஸ் ஆக்கிரணும்னு என்னுடைய சார் வந்து என்னைய தனியா டியூஷன் கூப்பிட்டு, தனித்தனி பெர்சனல் ரூம்ல என்னைய வச்சு எனக்கு சொல்லிக் குடுத்து, பற்று இதுதான், வரவு இதுதான் சொல்லிக் குடுத்து, அந்த மனுஷன் என்னை எப்படியோ பாஸ் பண்ணிட்டாரு. நான் சொல்றேன் 6 அறிவு இருக்கிற மனுஷன், அவருடைய பெர்சனல் ரூம் அவருடைய வகுப்பறைக்கு நான் போகும்போது, நான் பாஸ் ஆகுறேங்க. நான் ஜெயிக்கிறேன் அந்த இடத்துல. ஒரு ஒரு ஃபெயிலியர் பெர்சனா இல்லாம ஒரு 70 மார்க் எடுத்து கொஞ்சம் தலை நிமிர்ந்து வெளியில வந்து, "ரைட்ரா எல்லாத்துலயுமே பாஸ்ரா, ஸ்தோத்திரம்" அப்படின்னு சொல்ற அளவுக்கு வைக்க முடியுதுன்னா, நானும் சம்டைம்ஸ் சின்ல நான் தோத்து போறேன், விழுந்து போறேன். நான் ஒரு கேவலமான பாவத்த நான் செய்றேன். ஆனாலும் என்ன ஏன் என்னால பாஸ் பண்ண முடியலன்னா, அவருடைய கிளாஸ் ரூம் போறது நமக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. எப்பலாம் அந்த கில்ட்டினஸ் உங்களுக்கு வருதோ, எப்பலாம் அந்த பாவத்தினுடைய மைண்ட் வருதோ, ஆண்டவரோட அன்பு கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஆண்டவரோட அன்பு இருக்கும்போது சின்னுக்கு அங்க இடமே இருக்காது. ஸோ மைண்ட்ல வரும். நம்ம மாம்சம், நம்ம ஃப்ளெஷ்ல இருக்கும். சரிங்களா? அதனால எந்த பாவத்தினுடைய சூழ்நிலை அந்த அந்த டைம் அந்த டெம்ப்டேஷன் வரும்போது நான் சொல்றேன், என் வாழ்க்கையில நான் பழகுனத சொல்றேன். உடனே எந்த இடமா இருந்தாலும் சரி, முழங்கால் போட்டு இப்படி ஒரு டெம்ப்டேஷன் வருது. இப்போ நான் ஃபோன் எடுத்துட்டு போய் தப்பு பண்ணுவேன்னு எனக்கு தோணுது. தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என் மேல ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கீங்க. என் மேல ஒரு பெரிய பர்ப்பஸ் வச்சிருக்கீங்க. ஏங்க நம்ம வாழ்க்கைய ஆண்டவருடைய திட்டத்தின்படி வழிநடத்தி மிகப்பெரிய அளவுல ஊழியத்திலயும் ஷைன் பண்றது வந்து நம்ம கையில தான் இருக்கு. நம்ம பாவத்த நம்மளோட வாழ்க்கைய ஒண்ணுமே இல்லாம ஆக்கி, ஒரு ஒரு பெர்சனுக்கு கூட யூஸ்ஃபுல் இல்லாதவனா நம்ம வாழ்க்கைய நம்ம மாத்தவும் நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா ஆண்டவர் அதான் சொல்றாரு. "இந்த பழத்த சாப்பிடாதன்னு" சொல்றாரு. சாப்பிட்டேன்னா இவ்வளவு பெரிய இஷ்யூஸ்லாம் நடக்கும். எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவரு விட்டுறாரு. "உன்னோட சாய்ஸ் தான். உன் லைஃப் பார்ட்னர் நான் உனக்கு தரேன். உன்னோட லைஃப்ப நான் அழகா மாத்துறேன். ஆனா, நீ உன் சாய்ஸா நீ கையில எடுத்தன்னா" விட்டுருவாரு. போய் கையெல்லாம் பிடிச்சு நிறுத்தி, "நீ என்ன போனோகிராஃபி பார்க்குற? 5G ஃபோன குடு. நீ இந்த ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன்ல நீ ஒரு ஐஃபோன்ல நீ இத தப்பு பண்ற. நீ ஃபோன குடு." இப்படிலாம் புடுங்க மாட்டாரு. அவர் ரொம்ப ஜென்டிலான பெர்சன். சரிங்களா? ஏன்னா, அவர் பழத்த கையில எடுக்கும்போது தெரியாதா? ஏவாள் எடுத்துட்டாங்க. சாப்பிட போறாங்க. அடுத்து ஆதாமுக்கு வேற கூப்பிட்டு குடுக்க போறாங்க. அவனும் சாப்பிட போறான். எல்லாம் தெரியும். அவர் வெயிட் பண்ணுவாரு. ஏன் வெயிட் பண்றாரு? என் பிள்ளைக்கு நான் எல்லாமே பைபிள்ல சொல்லிட்டேன். என் பிள்ளைக்காக நான் உயிரையும், ரத்தத்தையும் நான் குடுத்துருக்கேன். கண்டிப்பா அந்த பிள்ளை எனக்காக செய்யாது. நான் நம்புறேன். எப்படி யோபுவ நம்புனாரோ, பிசாச பார்த்து சொல்றாருங்க. எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட். "நீ போ. அவன் 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 உயிர எதுவும் பண்ணாத. ஆனா நான் உன் கையில சப்மிட் பண்றேன். ஆனா நான் சொல்றேன், அவன் என்ன மறுதலிக்கவே மாட்டான்." ஆனா சம்டைம்ஸ் நம்ம பிசாசு வந்து ஒரு சின்ன டெம்ப்டேஷன் மைண்ட்ல ஏத்துனோனேமே நம்ம விழுந்துருவோம். அதே போல தானே நான் நினைக்கிறேன். அந்த கான்வர்சேஷன் சேம் லைக் யோபு கிட்ட எப்படி நடந்துச்சோ பரலோகத்துல நமக்கு அப்படித்தானங்க நடந்திருக்கும். ஸ்டீஃபன நான் போறேன். எனக்கு இந்த டைம குடுங்கன்னு கேட்கும்போது, கண்டிப்பா ஜீசஸ் சொல்லியிருப்பாரு. இல்ல அவன் என்னைய மறுதலிக்க மாட்டான். அந்த சின்ன அவன் செஞ்சிட மாட்டான். கொஞ்சம் எனக்காக அவன்
அவன் பெலனோடு நிப்பான். என் பெலன் அவன் கேட்பான். உடனே முழங்கால் போடுவான். உடனே அந்த டெம்ப்டேஷனை மேற்கொள்வான்னு ஒரு ஹோப், பெரிய ஹோப். நம்ம அம்மா அப்பா கூட வச்சிருக்க மாட்டாங்க. நம்ம சொந்தக்காரன் வச்சிருக்க மாட்டான். ஆனா நான் சொல்றேன், அவர் வச்சார். ஆனா வச்சு அவர் தலை குனிந்ததும் ஆச்சு. ஏன்னா நம்ம அப்படியே 100% ஜெயிச்சிட்டோம், வின் பண்ணிட்டோம். 100 தடவைனா நம்ம ஒரு தடவை தான் ஜெயிச்சிருப்போம். 99 தடவை தோத்துருப்போம். 99 முறை அவர் தலை குனிஞ்சிருப்பாரு. ஆனா நான் சொல்றேன், ஒரு தடவை நீங்க அவர் ஹெட்ட, ஆண்டவரே இத நான் இத்தனை டைம் செஞ்சேன்டா. ஆனா மனுஷன் கூட சொல்லுவான், ஒரு தடவை பண்ணதை நீ பெருசா பேசுற. ஆனா ஆண்டவர் சொல்லுவார், நீ எனக்காக ஒரு தடவை நின்ன பாத்தியா? 99 தடவை நீ தோத்த, ரைட்டு விடு. நீ ஒரு தடவை நின்ன பாத்தியா? உன்னால 100 தடவை நிக்க முடியும்டான்னு பேசுவார். அவ்வளவு அவரை போல ஒரு மோட்டிவேஷன் பண்ண எந்த தெய்வமும் கிடையாதுங்க. எந்த ஒரு தகப்பனும் அவரை போல ஒரு ஃப்ரெண்ட் யாருமே கிடையாது. என் வாழ்க்கையில ருசிச்சேன். ஏன்னா நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன், இந்த யங் ஸ்டேஜ்ல எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல ஆண்டவரே. 20 வருஷம், 20 வயசுல, 21 வயசுல வெளி ஊழியங்கள் அந்த மாதிரிலாம் போகும்போது எனக்கு கொஞ்சம் எனக்கு எனக்கு மென்டலி டார்ச்சர் ஆகுது. சிலர் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்றாங்க, நான் அழகா இருக்கேன்னு பண்ணல. ஆனா என்னுடைய அந்த வேவை வந்து கெடுக்கணும். பிசாசு எப்படினாலும் முயற்சி பண்றான். எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. அப்ப ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது, ஒரு பெண்ணை எப்படி அவர் எனக்குள்ள இருந்து பேசுறாரு. ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும், ஒரு பெண் உங்ககிட்ட வந்து பேசும்போது நீ அவங்க கிட்ட எப்படி பேசணும், ஒரு இன்ஸ்டாலேயே மெசேஜ் உனக்கு வரும்போது நீ அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி நீ கான்வர்சேஷனை பில்ட் பண்ணணும், நீ எல்லாமே கேளு. என கேட்கிறவனும் பெற்றுக்கொள்ளணும். இதெல்லாம கேட்கலாமா ஆண்டவரே? கேட்கலாங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு 20 வயசுல ஒரு பெண் எய்த்தாப்புல வந்தா, சப்போஸ் அதை நீ பார்க்க ட்ரை பண்ணாலும், ஒருவேளை என்ன அங்க நடந்தாலும் சரி, நான் எப்படி ஆண்டவரை நடந்துக்கணும்? கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். அவர்கிட்ட மனசு விட்டு எவன் கேட்கிறானோ, வெக்கப்படாம எவன் கேட்கிறானோ, வெக்கப்படாம எல்லாத்தையும் அவர் பாதத்துல போய் எல்லாரும் சப்மிட் பண்றானோ, அவன், நான் சொல்றேன், அவன் கண்டிப்பா ஜெயிப்பான். அவன் 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 வந்து 1000 டைம் தோத்தவனா இருந்தாலும் சரி, 1001 டைம் அவன் கண்டிப்பா ஜெயிச்சு இந்த உலகத்துல அவனால ஷைன் பண்ணி வாழ முடியும். இந்த உலகம் கரப்டான வேர்ல்டுங்க. அசிங்கமான உலகத்துல வாழ்றோம். ஒரு நிமிடத்துல, ஒரு நொடியில எத்தனையோ பேர் மிஸ்யூஸ் ஆக்கப்படுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் கற்பை வந்து பாதுகாத்து இருக்கோம்னா கேர்ள்ஸுக்கு சொல்றேன், சரிங்களா? ஒரு ஒரு ஏன்னா நான் பெங்களூர் போகும்போது, அடையப்பா, ஒரு 17, 18, 20 வயசுல இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் நான் மிஸ்யூஸ் ஆகப்பட்டேன். நான் ஒருத்தவனை நம்பினேன், லவ் பண்ணேன், பைக்ல அவனை நம்பி ஏறினேன். இன்னைக்கு நான் என் கற்பை இழந்து நிக்கிறேன். நான் சொல்றேங்க, கற்போடு இன்னைக்கு நம்ம இருக்கோம்னா அவருடைய கிருபை. எவ்வளோ நியூஸை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் அவர் உங்களை உயிரோடு வைத்திருக்கிறது என்றால் ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்க. நீ அதை மட்டும் பிலீவ் பண்ணுங்க. ஏன்னா கருவில இருந்து வெளியில வந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும், ஒவ்வொரு ஆணுக்கும் தெய்வம் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. கண்டிப்பா ஒரு திட்டம் வச்சிருக்காரு. அதை கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். ஆனா அவர் உண்மையா இருக்கிறான்னு பாப்பாரு. ஏன்னா ஒரு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குங்க. ஒரு ஒர்க்குக்கு போனா கூட ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஸோ அவரோட ஊழியத்தை செய்ய ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஏன்னா சிலரை அவர் தீர்க்கதரிசியாக, சிலரை மெய்ப்பராக, அந்த அந்த சிலரேன்ற இடத்துல நம்மள தெய்வம் உள்ள வச்சிருக்காருன்னா இட்ஸ் வெரி கேர்ஃபுல். ஒவ்வொரு நாளும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டேன். நான் 300 நாள் விலகல் அந்த பாவத்துல. நான் சொல்றேன், அந்த அந்த ஃபர்ஸ்ட் டே எப்படி எச்சரிக்கையா இருந்தோம், நான் சொல்றேன் சாகுற வரைக்கும் அப்படியே எச்சரிக்கையா இருங்க, அலர்ட்டாவே இருங்க. ஏன்னா அவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி, நான் சொல்றேன், அவன் நம்மளை மட்டும் பார்க்கலாம், நம்ம தாத்தையும் பூட்டன் எல்லாம் பிசாசுக்கு நல்லா தெரியும். எங்க அடிச்சா எவன் எங்க எப்படி விழுவான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் நம்ம கிட்ட ஒரே ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது என்னன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரெகுலர் ப்ரேயர் அண்ட் ரெகுலர் பைபிள் ரீடிங் இருக்கிறவன் கண்டிப்பா ஜெயிப்பான். ஏன்னா பிசாஸ் அந்த இடத்துக்குள்ள போகவே முடியாது. பிசாஸ் அந்த இடத்த பார்த்தாலே கால் நடுங்கும். அவன் என்ன விட ஒல்லியா இருக்கட்டுங்க, அவன் என்ன விட ஸ்கெலிட்டடான பர்சனா கூட இருக்கட்டுமே, பிசாசு பயப்படுவான். அவன் போய் முழங்கால் போட்டுக்கிற இடம் பயங்கரமான இடம். அவன் போய் பேசுற ஆள் பயங்கரமான ஆள். அவனை போய் தொடவே முடியல. ஏன்னா டெம்டேஷன்ஸ் வரும்போது மாம்ச பலத்துல தயவு செஞ்சு முயற்சி பண்ணாதீங்க. நீங்க ஆவியானவருடைய கையில நீங்க சப்மிட் பண்ணும்போது அடுத்து என்ன செய்யணும்ன்ற நொடியில பேசுவார். அவர் பேசுவாரா? கண்டிப்பா பேசுவார். நீங்க பேச 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 அவர் கண்டிப்பா பேசுவார். இன்னைக்கு இது ஒரு சின்ன மெசேஜ் தான். ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு நீங்க எல்லாருமே சர்வீஸ் போகணும். ஸோ உங்களுக்கு ரொம்ப நேரம் நான் பேச எனக்கு மீன்ஸ் நான் அடுத்த முறை வரும்போது நான் கொஞ்சம் சீக்கிரமா வந்து உங்ககிட்ட நான் ரொம்ப பேசுறேன். இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு பாடம், என்னிடத்துல நீ அதிகமா வாஞ்சையாயிரு. ஏன் இந்த வார்த்தையை நான் சொன்னேன்னு என்னை தப்பா எடுத்துக்காதீங்க. என்னன்னா, மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சம்டைம்ஸ் சில பர்சனலான அடிக்ஷன் இருந்திருக்கும். ஆனா மேரேஜ் ஆன பிறகு பிசாசு இன்னும் பயங்கர ப்ராசஸ்க்குள்ள பாவத்துல கொண்டு போவான். அதுக்கு எல்லா வட்டிற்கும் ஒரு ஒரு எச்சரிக்கை உள்ளவனா நம்ம வாழணும்னா, ஒரு மனிதன் தனிப்பட்ட அறையில போய் பேசுகிறவன் தப்பிச்சான். இன்னைக்கு அதை மட்டும் தான் சொல்றேன். ஏன்னா நம்ம குரூப்பா ஒரு பைபிள் ஸ்டடிலயோ ஒரு 7 ஹவர்ஸ் ஒர்ஷிப்ல போய் கையை தூக்கி நிக்க நம்ம எல்லாராலையுமே முடியும். ஆனா தனிப்பட்ட அறையில தனிப்பட்ட தேவனோடு போய் அமர்ந்திருந்து அவன் பேசி ஆண்டவர் பேசுற அந்த வசனங்களை அவன் தியானிச்சு இப்படி அவருக்குன்னு ஒரு 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 பர்சனலான டைம் கொடுக்குறவன் இந்த உலகத்துல
வேற லெவல்ல அவன் ஷைன் பண்ணுவான். அவன் ஊழியத்தை நிறைவேற்றுவான். அவன் ஃபேமிலி அழகா பார்த்துக்குவான். அவனுடைய growth அப்படி இருக்கும். பெத்தவங்களே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். நான் சொல்றேன், அவரிடத்துல பேசுகிறவன் தேவை இந்த நாட்கள். தனிப்பட்ட அறையில அவர்கிட்ட முழங்கால் போடுறவன் தேவை. அது போதுங்க. காம்ப்ளிகேட்டடே கிடையாதுங்க. கஷ்டமே கிடையாது. ஏன்னா கஷ்டம்னா சொல்லியிருப்பாரு. என் பிள்ளையால முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதை நான் செய்ய சொல்ல மாட்டேன். அப்ப அவர் சொல்றாரு, பரிசுத்தமா இருன்றாரு. என்ன போல இருன்றாரு. அவன் முடியுன்றனால தான் நான் சொல்லியிருக்காரு. ஸோ ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நான் சொல்றேன், ப்ராக்டிஸ் மேக் மேன் பெர்ஃபெக்ட். ஒரு ப்ராக்டிஸ்ன்றது வந்து ஒரு ஒரு சின்லையும் சரி, எல்லாத்துலயுமே இதெல்லாம் தெய்வம் தான் படைச்சாரு. விழுவோன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த விழுறத பார்த்துட்டு நீங்க முடங்கி போய் உட்கார்ந்துராம, எத்தனை முறை விழுந்தாலும் அவருடைய சமூகத்துக்கு போய் வெட்கப்படாம போய் சொல்லுங்க. இப்படி செஞ்சுட்டு வந்தேன் ஆண்டவரே. இப்போ இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டு வந்தேன். எனக்கு எங்க போக முடியும்? அம்மாட்ட போக முடியுமா? அப்பாட்ட போக முடியுமா? பாஸ்டர்ட்ட போய் சொல்ல முடியுமா? யாருக்கிட்டயுமே சொல்ல முடியாத சின்ன நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன். ஆனா உங்ககிட்ட நான் எதையுமே மறைக்க முடியாது. ஏன் டேவிட்ஸே, நான் பாதாளத்துல படுக்கை போட்டாலும் அங்கேயும் உன் கண்கள் என்னை பார்க்குது. உங்ககிட்ட எப்படி ராஜா என்னால தப்பிக்க முடியும்னு கேட்கிறேன். அதே போல உங்ககிட்ட என்னால மறைய முடியாது. நான் பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் நான் பண்ணக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். எனக்கு தேவையான பலனை தாங்கப்பா. கேட்கும் போது நமக்கே தெரியாத உடம்புல ஒரு ஆப்ரேஷன் நடக்குங்க. கேட்க 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 நம்ம பாடியில இருக்கிற அந்த அந்த அடிக்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உடனே தீபம்பா மாதிரி மாறிடும்னு நான் சொல்லல. ஒரு பையன் சைக்கிள் எடுத்து ஓட்ட பழகுறான்னா 7 நாள் கிட்ட அவன் கீழே போடுவான். முட்டியில இருக்கிற மண்ணை தட்டி விடுவான். அவன் மறுபடியும் சைக்கிள் எடுத்து ஓட்டுவான். ஊருக்கு போயிட்டு வந்து பாருங்களேன், சூப்பரா ஓட்டுவான். ஏன்? ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க உங்களுடைய லைஃப்பை. அதுக்கு ஆவியானவர் உதவி செய்வார். அவரை போல சொல்லி கொடுத்து நடத்த எந்த யூடியூபாலையும் முடியாது, எந்த ப்ரீச்சராலையும் முடியாது, எந்த அம்மா அப்பாவாலையும் முடியாது. ஏன்னா அவர் அவ்வளோ அழகா சொல்லி கொடுப்பாரு, அவ்வளோ அழகா எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவார். இதெல்லாம் செய்டான்னு சொல்லுவார். பஸ் ஸ்டாண்ட்ல இப்படி நில்லுன்னுவார். ஒரு எந்த கேர்ளோ ஒரு பாயை பார்த்தாலும் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுன்னு சொல்லுவார். எந்த இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ எப்பேற்பட்ட சோசியல் மீடியால மெசேஜ் வந்தாலும் இது இவங்க தான் சொல்லுவார். எவ்வளவு என் வாழ்க்கையில அதிசயம் நடந்திருக்கு தெரியுமா? நான் இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன், உங்க வயசுல நான் சின்னவனா பெரியவனா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுறேன். இன்னைக்கு ஆவியானவர் உங்ககிட்ட பேசுறேன். இன்னும் நம்ம பேசுவோம், ஆவியானோட இணைந்திருப்போம். என்ன மறந்துடுங்க, என் பேரை மறந்துடுங்க. இன்னைக்கு நீங்க ஆவியானவர் சொன்ன வார்த்தையை ஒரு எழுத்து கூட மறந்துடாம 30, 60, 100 பலன் கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான்னு கேளுங்க. அவர் உங்களை ஒரு நாள் நான் உங்க இப்ப இந்த டீம் இந்த கூகுள் மீட் நடத்துறாரு பாத்தீங்களா, அவரு நாங்க நான் எல்லாருமே ஒரு நாள் உங்க மெசேஜ் கேட்க வருவோம். உங்களை அப்படி தெய்வம் உயர்த்துவார், உங்களை அப்படி ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கை எல்லாருக்கும் முன்னாடி வெளிச்சமா இருக்கும். சரிங்களா? ஒரு நாள் எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. கடன் இருக்கே, பிரச்சனை இருக்கே, அம்மா அப்பாக்குள்ள இவ்வளவு பிரிவினைகள் இருக்கு, இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லாம் இருக்குன்னு டோன்ட் வரி. அவர் இருக்கார். அவர் சாகல, அவர் மரித்து போகல, அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவர் நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்ற அவரால் முடியும். நான் உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணி இந்த செக்ஷன் அவங்க கையில நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அவங்க லீட் பண்ணுவாங்க. அன்புள்ள தகப்பனே, இந்த நேரத்துல உங்க கையில ஒவ்வொரு மனிதர்களையும், ஒவ்வொரு ஆண்டவர் என்னுடைய சிஸ்டரையும் பிரதரையும் உங்க கையில நான் தரேன்ப்பா. நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்ய. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனையும், சத்துவம் இல்லாதவனுக்கு அவன் சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற ஒரு நல்ல தகப்பனிடத்துல நம்ம பாதத்துல வரோம். அநேக முறை செய்த தப்பே நாங்கள் செய்து உங்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்திருக்கலாம். இந்த நாள்ல ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். உங்ககிட்ட வாஞ்சியா இருக்க ஆசைப்படுறோம், முயற்சி பண்றோம். மறுபடியும் இதுல இருந்து, இந்த சேற்றுல இருந்து எங்களை தூக்கி எடுத்து, எங்களை நீர் எடுத்து ஊழியங்கள்லையும் எங்க லைஃப்ல நீர் வைத்த எல்லா ஆண்டவரை லெவலையும் சக்சஸ் பண்ணவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் எல்லாருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க விட்டுட்டு போன ஹிஸ்டரி இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஒரு 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 நார்மலான ஒரு மனிதனை மரித்து போகாதபடிக்கு தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்தவனாக மரித்து போக உதவி செய்யுங்க. ஏன்னா இன்னைக்கு என்கிட்ட நீங்க ரொம்ப டைம்ஸ் ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, கல்லறையில எழுதுவது அல்ல ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்லி. கல்லறையில நிக்கிறவன் சொல்லணும், ஆண்டவரே இவன் உண்மையா ஓடுனான், இவன் உண்மையா ஆண்டவருக்காக வாழ்ந்தான், இவன் என்னுடைய வாழ்க்கையில நான் இயேசுவை பார்த்தேன்னு சொல்லி கல்லறையில நிற்கிறவன் சொல்ற சாட்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ளவர்களாக நாங்க ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து நடத்துங்க. இந்த கூகுள் மீட் நடத்துற பிரதரை பிளஸ் பண்ணுங்க. இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. உங்க சித்தமா இருந்தால் நாங்க எல்லாரும் முகமுகமாய் பார்த்து ஊழியம் செய்யும்படி நாங்க ஆசைப்படுறோம், ஜெபிக்கிறோம், வாஞ்சிக்கிறோம். உங்களுடைய கரத்துல நாங்கள் தருகிறோம். எல்லா துதிக நமக்கும் உங்களுக்கே செலுத்துகிறோம். நீங்க பெருகும் நாங்க செருகும் வேணும்ப்பா. விலையேற பெற்ற எனக்காக மரித்த நேசு நாமத்துல ஜெபிக்கிற எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணுவார். தேங்க்யூ சோ மச். பிரதர், ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போங்க பிரதர். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு போயிருங்க பிரதர். சொல்லுங்க ப்ளீஸ். அந்த நீங்க ஏதோ ட்ராக் கொடுக்கும், எனக்கு சரியா என்ன எனக்கும் தெரியல. எனக்கு ஒரு பிரதர் தான் சொன்னார், உங்க ஸ்டீஃபன் பேர்ல இன்னொருத்தர் ஸ்டீஃபன் இங்க இருக்காரு. அவர் சொன்னார் நீங்க ஏதோ ஒரு இடத்துல ட்ராக் கொடுக்க போகும்போது உங்களை அடிக்க வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு. அடிச்சிருக்காங்க அப்படின்னே சொன்னானு. அதை பத்தி எனக்கு ஒரு ஷார்ட்டா சொல்லிட்டு போக முடியுமா பிரதர்? அது என்ன நடந்துச்சு, எப்ப நடந்துச்சு, அது எப்படி முடிஞ்சிச்சு? ஓகே, அது ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா மோஸ்ட்லி அடிக்க ஆண்டவர் விட மாட்டாரு.
விட்டாருன்னா நம்மளை இன்னும் பிளெஸ் பண்ணுவார்னு அர்த்தம். அதனால அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அடிக்கல, ஒரு மாதிரி ஒரு பிடிச்சு சட்டையை பிடிச்சு நிறுத்துற மாதிரி வந்துச்சு. ஸோ அப்படியே ஆண்டவர் அதை காம்ப்ரமைசன்ஸ்லாம் பண்ணி ஜனங்க எல்லாம் சரி விடு சின்ன பையன் இந்த மாதிரி ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். ஆனா எனக்கு ஆண்டவர் சொன்னது என்னன்னா, ஏன் அவர் செத்து இல்லாம ஒரு மனுஷனால சட்டையை பிடிக்க முடியுமா? காலரோட நுனியை கூட அவனால பிடிக்க முடியாது. ஆனா சம்டைம்ஸ் நம்மள ரொம்ப நேசிப்பாரு, அப்படி வழி நடத்தினாலும். ஏன்னா நமக்கு பீட்டரை குறித்து நல்லாவே தெரியும். அடிச்சு அனுப்பி விட்டாங்க, அடுத்த நாள் நீ வந்துடவே கூடாதுன்னு சொல்லி. ஆனா மனுஷன் விடிற முன்னாடியே போய் நிக்கிறாரு. ஸோ அதோட வாழ்க்கையில எனக்கு ரொம்ப இம்பாக்ட் பண்ணுச்சு. இது ரொம்ப பெரிய விஷயமா அடிக்கிற மாதிரிலாம் நடக்கல. அழகா அந்த இடத்துல இருந்து எப்படி அந்த இடத்துல நான் என்ன கவனிச்சேன்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம மாம்சத்துல ஏதாவது சொல்லி தப்பிக்கணும்னு நினைப்போம். ஆனா ஆண்டவர் அதுக்கு இடமே கொடுக்கல. அந்த நேரத்துல நான் வித்தியாசமா பேசினேன். எல்லாரும் அந்த கூட்டத்தின் நடுவுல நான் வித்தியாசமா பேசினேன். எல்லாரும் என்னை கவனிச்சாங்க. ஒரு செகண்ட் என்னை எல்லாரும் என்னடா இவன் இப்படி பேசுறான், எனக்கு அப்பதான் புரியுது. அவர் அந்த நேரத்துல இறங்கி வருவார். ஏன்னா பேசுகிற நீங்கள் அல்ல, உங்க இடத்துல இருக்கிற ஆவியானவர். அது மெசேஜ் டைம் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லயே அது நடக்கும். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, தைரியமா ட்ராக்ஸ் எடுத்துட்டு போங்க, கொடுங்க. ஆண்டோட சித்தம் இல்லாம ஷாலோட நுனியை கூட யாராலையுமே தொட முடியாது. ஸோ இது என்னோட வாழ்க்கை. அதுக்கப்புறம் நடக்கல, சரிங்களா? அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாள் ஆச்சு ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணி. ஆனா ஆண்டவர் செய்யின்னு சொல்லும் போது நான் ட்ராக்ஸ் எடுத்துட்டு போவேன். அதுக்காக நான் பெரிய ஆள் ஆயிட்டேன். நான் இப்போ மெசேஜ் கொடுக்க போயிட்டு இருக்கேன் எல்லா சர்ச்லயும். எனக்கு இது ஆசை விட எனக்கு ட்ராக்ஸ் எடுத்து கொடுக்க ஆசை. ஆண்டவர் வந்து ஓப்பனா சொல்றேன், நீ கொஞ்ச நாள் இதை நிறுத்துனாரு, நான் நிறுத்தி வச்சிருக்கேன். மறுபடியும் எடுன்னு சொல்லும் போது நான் எடுத்துட்டு போய் மறுபடியும் நான் கொடுக்க ஆரம்பிப்பேன். இதுதான் என்னோட லைஃப்ல நடந்துச்சு. கண்டிப்பா இன்னொரு நாள் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வேற எதுவும் இருக்கா? ஓகே, ஜெபம் பண்ணிக்கோங்க எங்களுக்காக, நாங்களும் ஜெபம் பண்ணிக்கிறோம். ஆண்டவர் சித்தம் தான் நேர்ல நம்ம எல்லாரும் சந்திப்போம், சரிங்களா? யூடியூப்